ஒரு அணுக்கரு பிளவின் போது சராசரியாக எத்தனை நியூட்ரான்கள் உருவாகின்றன? ஏ 3 முதல் 4 நியூட்ரான்கள். பி 2 முதல் 3 நியூட்ரான்கள். சி 1 முதல் 2 நியூட்ரான்கள். டி 4 முதல் 5 நியூட்ரான்கள். சரியான பதில் பி 2 முதல் 3 நியூட்ரான்கள். சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஒரு யுரேனியம் -23 அணுக்கரு பிளவுறும்போது சராசரியாக 2 முதல் 3 நியூட்ரான்கள் வெளியேற்றப்படுகின்றன. இந்த நியூட்ரான்கள் அடுத்தடுத்த அணுக்கருக்களை பிளந்து ஒரு தொடர்வினையை செயின் ரியாக்ஷன் ஏற்படுத்துகின்றன. மனித ஆண் உடலில் உள்ள முதன்மை இனப்பெருக்க உறுப்புகள் யாவை? ஏ புரோஸ்டேட் புரோஸ்டேட். பி அண்டகம் ஓவ்ரி. சி விந்தகம் டெஸ்டிஸ். டி கருப்பை யூட்டரஸ். சரியான பதில் சி விந்தகம் டெஸ்டிஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி. விந்தகங்கள் ஆண்களின் முதன்மை இனப்பெருக்க உறுப்புகளாகும். இவை விந்தணுக்களையும் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனையும் உற்பத்தி செய்கின்றன. தவறான விடைகள். ஏ புரோஸ்டேட் என்பது ஒரு துணை சுரப்பியே தவிர முதன்மை இனப்பெருக்க உறுப்பு அல்ல. விவரிக்கப்பட்ட தாவரத்தின் வேர்கள் எங்கே காணப்படுகின்றன? ஏ தண்டின் மீது வளர்கின்றன. பி நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன. சி சேற்றுத் தரையில் புதைந்துள்ளன. டி நீருக்கு வெளியே நீண்டிருக்கின்றன. சரியான பதில் சி சேற்றுத் தரையில் புதைந்துள்ளன. தாமரை போன்ற நீர்வாழ் தாவரங்களின் வேர்கள் நீருக்கு அடியில் உள்ள சேற்றுத் தரையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தாவரம் நீரில் அடித்துச் செல்லப்படாமல் ஓரிடத்தில் இருக்க உதவுகிறது. தண்டின் மீது வளரும் வேர்கள் தொற்றுத் தாவரங்களில் எபிஃபைட்ஸ் மட்டுமே காணப்படும். செம்பருத்தி பூக்களை வெதுவெதுப்பான நீரில் எவ்வளவு நேரம் ஊற வைத்தால் நிறங்காட்டி கரைசல் உருவாகும்? ஏ 30 முதல் 60 நிமிடங்கள். பி 15 முதல் 20 நிமிடங்கள். சி 1 முதல் 2 நிமிடங்கள். டி 5 முதல் 10 நிமிடங்கள். சரியான பதில் டி 5 முதல் 10 நிமிடங்கள். சரியான விடை 5 முதல் 10 நிமிடங்கள். சோகஸ்மெலி. செம்பருத்தி பூ இதழ்களை வெதுவெதுப்பான நீரில் 5 முதல் 10 நிமிடங்கள் ஊற வைக்கும்போது அதிலுள்ள நிறமிகள் நீரில் கரைந்து இயற்கை நிறங்காட்டியாக மாறுகின்றன. காடுகள் அழிக்கப்பட்ட பிறகு அவற்றை மாற்றுவதற்கு எந்த நடைமுறை செயல்படுத்தப்படுகிறது? ஏ பாதுகாப்பு பிரசர்வேஷன். பி காடு வளர்ப்பு அஃபாரஸ்டேஷன். சி காடு வளர்த்தல் ரீஃபாரஸ்டேஷன். டி மீண்டும் காடு வளர்ப்பு ரிஃபாரஸ்டேஷன். சரியான பதில் டி மீண்டும் காடு வளர்ப்பு ரிஃபாரஸ்டேஷன். 1 மீண்டும் காடு வளர்ப்பு ரிஃபாரஸ்டேஷன் என்பது ஏற்கனவே காடுகளாக இருந்து பின்னர் அழிக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் மரங்களை நட்டு காட்டை உருவாக்குவதாகும். இது சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் பல்லுயிர் பெருக்கத்தை மீட்டெடுக்கவும் உதவுகிறது. விவசாயிகள் அமில மண்ணில் சுண்ணாம்பு உரங்களைச் சேர்ப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? ஏ தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்க. பி மண்ணிலிருந்து பூச்சிகளை விரட்ட. சி மண்ணின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க. டி மண்ணின் நீர் தேக்கும் திறனை அதிகரிக்க. சரியான பதில் சி மண்ணின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சுண்ணாம்பு ஒரு காரத்தன்மை கொண்ட பொருள் என்பதால் அது மண்ணில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை நடுநிலையாக்குகிறது. இதன் மூலம் மண்ணின் pH அளவு சீராக்கப்பட்டு தாவரங்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழல் உருவாகிறது. உலோகங்கள் தாக்கும்போது ஒரு விதமான ஒலியை உருவாக்கும் பண்பை விவரிக்கும் சொல் எது? ஏ ஒலி எழுப்பும் பண்பு சோனோரிஸ். பி பளபளப்பான லஸ்ட்ரஸ். சி தகடாகும் பண்பு மால்யபிள். டி கம்பியாகும் பண்பு டக்டைல். சரியான பதில் ஏ ஒலி எழுப்பும் பண்பு சோனோரிஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. உலோகங்கள் கடினமான பரப்பின் மீது மோதும்போது ஒரு தனித்துவமான ஒலியை எழுப்பும் பண்பு ஒலி எழுப்பும் பண்பு சோனோரிஸ் எனப்படுகிறது. இதனாலேயே மணிகள் மற்றும் இசைக்கருவிகள் செய்ய உலோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பின்வருவனவற்றில் எது முதுகெலும்பு தொடரின் செயல்பாடு? ஏ இணையுறுப்புகளை இணைத்தல். பி இதயத்தை பாதுகாத்தல். சி மூளையை பாதுகாத்தல். டி தலைக்கு ஆதரவளித்தல். சரியான பதில் டி தலைக்கு ஆதரவளித்தல். முதுகெலும்பு தொடர் உடலின் மைய அச்சாகச் செயல்பட்டு தலைப்பகுதியை தாங்கி பிடிக்கிறது.
இது தண்டுவடத்தை பாதுகாப்பதோடு உடலுக்கு தேவையான நெகிழ்வுத்தன்மையையும் வழங்குகிறது. ஒரு சுற்றின் வழியாக 0.002 மின்னோட்டம் பாய்ந்தால் இந்த மின்னோட்டம் மைக்ரோஆம்பியர்களில் ஏ எவ்வளவு? ஏ 0.0000002 ஏ, பி 200 ஏ, சி 2000 ஏ, டி 20 ஏ. சரியான பதில் சி 2000 ஏ. 1 ஆம்பியர் ஏ என்பது 1.00000 மைக்ரோஆம்பியர்களுக்கு ஏ சமம். எனவே 0.002 ஏஐ 1.00000 ஆல் பெருக்கினால் 2000 ஏ கிடைக்கும். ஏ 0.00002 ஏ என்பது மிகச்சிறிய மதிப்பு. பி 200 ஏ என்பது 0.002 ஏ ஆகும். டி 20 ஏ என்பது 0.00002 ஏ ஆகும். 1774 இல் பொருண்மை அழியா விதியை கூறியவர் யார்? ஏ ஜான் டால்டன் ஜான் டால்டன், பி ஜோசப் பிரவுஸ்ட் ஜோசெஃப் பிரவுஸ்ட், சி அண்டோயின் லவாய்ச்சியர் ஆண்டோயின் லாவோய்சியர், டி அமெடியோ அவகாட்ரோ அமீடியோ ஆவோகாட்ரோ. சரியான பதில் சி அண்டோயின் லவாய்ச்சியர் ஆண்டோயின் லாவோய்சியர். சரியான விடை சி சோகஸ்மெலி அண்டோயின் லவாய்ச்சியர். 1774 ஒரு வேதிவினையில் நிறையானது ஆக்கப்படவோ அல்லது அழிக்கப்படவோ முடியாது என்ற பொருண்மை அழியா விதியை கூறினார். இவர் நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தவறானவை. ஏ ஜான் டால்டன் அணுக்கொள்கையை வெளியிட்டவர். குடிநீரில் காணப்படும் முக்கிய கரைந்த உப்பு எது? ஏ மெக்னீசியம் சல்பேட் மாக்னீசியம் சல்பேட், பி சாதாரண உப்பு காமன் சால்ட், சி கால்சியம் குளோரைடு கால்சியம் குளோரைடு, டி பொட்டாசியம் அயோடேட்டு பொட்டாசியம் அயோடைடு. சரியான பதில் பி சாதாரண உப்பு காமன் சால்ட். சரியான விடை பி சாதாரண உப்பு. குடிநீரில் சோடியம் குளோரைடு எனப்படும் சாதாரண உப்பு சிறிய அளவில் கரைந்துள்ளது. இது நீருக்கு சுவையையும் உடலுக்கு தேவையான தாதுக்களையும் வழங்குகிறது. ஒரு மின்சுற்றி உருகுவதன் மூலம் பாதுகாக்க ஒரு உருகி இழைக்கு எந்த பண்பு அவசியமானது? ஏ குறைந்த பாயும் மின்னோட்டம், பி உயர் உருகுநிலை, சி உயர் மின்தடை எண், டி குறைந்த மின்தடை எண். சரியான பதில் சி உயர் மின்தடை எண். 1 உயர் மின்தடை எண் கொண்ட கம்பி அதிக வெப்பத்தை H2RT உருவாக்கி மின்சுற்றில் அதிகப்படியான மின்னோட்டம் பாயும்போது உருகி மின்சாதனங்களை பாதுகாக்கிறது. உருகி இழை குறைந்த உருகுநிலை கொண்டதாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அது எளிதில் உருகும். நுரை உருவாக்கம் தொடர்பாக மின்னீரின் முதன்மை பண்பு என்ன? ஏ இது அதிகப்படியான கசடை உருவாக்குகிறது, பி இது எளிதில் நுரையை உருவாக்குகிறது, சி இது நுரையை உருவாக்குவதில்லை, டி இது கடினமாக நுரையை உருவாக்குகிறது. சரியான பதில் பி இது எளிதில் நுரையை உருவாக்குகிறது. 6 சரியான விடை பி சோகஸ்மெலி. மின்னீரில் சாஃப்ட் வாட்டர் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகள் மிக குறைந்த அளவே இருப்பதால் அது சோப்புடன் வினைபுரிந்து மிக எளிதாக நுரையை உருவாக்குகிறது. இது துணி துவைப்பதற்கும் குளிப்பதற்கும் மிகவும் ஏற்றது. சந்திரனுக்கு மனிதனை அனுப்பிய முதல் திட்டம் எது? ஏ சந்திரயான் சந்திரயான், பி மங்கள்யான் மங்கள்யான், சி அப்பல்லோ 8 அப்போலோ 8, டி வாயேஜர் 1 வாயேஜர் 1. சரியான பதில் சி அப்பல்லோ 8 அப்போலோ 8. சரியான விடை 1968 இல் ஏவப்பட்ட அப்பல்லோ -8 விண்கலம்தான் மனிதர்களை முதலில் நிலவுக்கு அழைத்துச் சென்று நிலவைச் சுற்றி வரச் செய்தது. இது நிலவில் தரை இறங்காவிட்டாலும் மனிதன் நிலவை அடைந்த முதல் பயணமாக கருதப்படுகிறது. கணுக்காலிகள் போன்ற ஹீமோசில் உள்ள உயிரினங்களில் என்ன இல்லை? ஏ இதய அறைகள், பி தந்தகி அமைப்பு, சி ஆரிக்கிள்கள், டி தடுப்புச் சுவர். சரியான பதில் பி தந்தகி அமைப்பு. சரியான விடை தந்தகி அமைப்பு. கணுக்காலிகளில் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுவதால்
இரத்தம் நேரடியாக உடல் குழிகளில் ஹீமோகுயல் பாய்கிறது. இதனால் இரத்தத்தை திசுக்களுக்கு கொண்டு செல்லும் மிக நுண்ணிய தந்திகள் அங்கு இருப்பதில்லை. பாதரசத்தின் தோற்றம் தொடர்பான குறிப்பிடப்பட்ட முக்கிய பண்பு என்ன? ஏ. இது ஒளிபுகா மற்றும் பளபளப்பானது. பி. இது நிறமற்றது. சி. இது ஒளி ஊடுருவக்கூடியது. டி. இது மங்கலானது. சரியான பதில் ஏ. இது ஒளிபுகா மற்றும் பளபளப்பானது. சரியான விடை. பாதரசம் ஒரு உலோகம் என்பதால் அது ஒளியை பிரதிபலிக்கும் பளபளப்பான தன்மையை கொண்டுள்ளது. மேலும் இது ஒளியை தன் வழியே அனுமதிக்காத ஒளிபுகா தன்மை கொண்டது. தவறான விடைகள்: ஆ. பாதரசம் வெள்ளி போன்ற நிறமுடையது, நிறமற்றது அல்ல. 2 கரைசல்களை ஒப்பிடும்போது ஒரு செறிவுமிக்க கரைசலில் நீர்த்த கரைசலுடன் ஒப்பிடுகையில் எதன் அளவு அதிகமாக உள்ளது? ஏ. கரைபொருள் சல்யூட். பி. கன அளவு வால்யூம். சி. நீர் வாட்டர். டி. கரைப்பான் சால்வெண்ட். சரியான பதில் ஏ. கரைபொருள் சல்யூட். ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் அதிக அளவு கரைபொருள் கரைந்திருந்தால் அது செறிவுமிக்க கரைசல் எனப்படும். மாறாக மிக குறைந்த அளவு கரைபொருள் இருந்தால் அது நீர்த்த கரைசல் எனப்படும். ஒரு பூக்கும் தாவரத்தின் எந்த பகுதி பொதுவாக நிலத்திற்கு கீழே காணப்படுகிறது? ஏ. தண்டு அமைப்பு ஷூட் சிஸ்டம். பி. இலைகள் லீவ்ஸ். சி. வேர் அமைப்பு ரூட் சிஸ்டம். டி. தண்டு ஸ்டெம். சரியான பதில் சி. வேர் அமைப்பு ரூட் சிஸ்டம். சரியான விடை. வேர் அமைப்பு என்பது தாவரத்தின் நிலத்திற்கு கீழே வளரும் அச்சாகும். இது மண்ணிலிருந்து நீரையும் தாதுக்களையும் உறிஞ்சுகிறது. இதில் கணுக்கள் மற்றும் கணுவிடை பகுதிகள் இருப்பதில்லை. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?